ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 70 பேருக்கு சாப்பாடு சமைக்க போகிற நண்பர்களே. அந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 சாப்பாடை கோயிலில் கொடுக்க சொல்லியிருக்கணும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு சாப்பாடு போகுது இல்லையா, அங்கே கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கணும். கோயிலில் கொடுத்தா ஃபாதர் கொடுத்துருவார். மிச்சம் 20 சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பழமையாக கொடுக்குற ஐயாவாக்கள், தாத்தா, பாட்டி, இருப்பினம் எல்லா அவைகளுக்கும் கொடுக்க போகிறேன். அதான் செய்ய போகிற நண்பர்களே. இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரான்ஸில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. சோபா இப்படி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறா. அதே மாதிரி நான் கடகடன்னு 50 சாப்பாட்டை அங்கே கொடுத்துட்டு மிச்ச சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறால் குழம்பு, இறால் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க நெடுக இறைச்சி தானே. அப்போ டெய்லி சிக்கன் சொன்னால் ஒரு மாதிரி போயிடும். அதெல்லாம் இறால் குழம்பு, அதுக்கு பிறகு கத்தரிக்காய், நெத்தலி கருவாடெல்லாம் பொறிச்சு ஒரு மோதி ஸ்டைலில் அதுவும் செய்ய போகிறேன். அதுக்கு பிறகு பொன்னாங்கானி வர முட்டை இதெல்லாம் வச்சு தான் கடகடன்னு சமையல் ஆரம்பிக்க போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு நாங்கள் உளிய வைக்கலாமா? புளிய வைப்போம். போல கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ள நாங்கள் உள்ளுக்கு மற்ற வேலையை பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் குழம்பு, அந்த அடுப்பில் வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னால் எங்களோட மற்ற கேஸ் மஞ்சள் கேஸ் முடிஞ்சுது. ஒரு டம் கேஸ் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அடுப்பில் சமைச்சு கொண்டிருப்போம். அதுக்குள்ளே சோறு அவிஞ்சிட்டேன்டா அந்த சிலிண்டரை கொண்டு வந்து இங்கால போடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பொறிச்சு, நெத்தலி கருவாடு பொறிச்சு வச்சுருக்கிறேன். இது அந்த பிரட்டலுக்கு. அதுக்கு பிறகு இறால் எல்லாம் துப்புராக்கி வச்சாச்சு. நீ கடகடன்னு சமையல் வேலையை ஆரம்பிப்போம். சட்டி சூடாட்டுக்கும். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய். இது வந்து குழம்புக்கு. இங்கே வந்து கத்திரிக்காய்க்கு எண்ணெய் சூடாட்டுக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்க்குறேன், இதோட பெருஞ்சீரகம். இங்கே பாருங்க, குழம்புக்கு வெந்தயம், இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி. இதில் இது குழம்புக்கு வெங்காயம், வெள்ளைப்பூ. இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கட்டுக்கும். இது குழம்புக்கு. இங்கால கத்தரிக்காய்க்கு. இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குது பாருங்க. இஞ்சி உள்ளியை அடித்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சேர்ப்போம். ஏற்கனவே உள்ளி சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சத்தை அடித்து வச்சுருக்கேன். ரெண்டுக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுவோம். கலந்து விடுவோம். இதை பச்சை வாசம் கொஞ்சம் பூவட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் சேர்ப்போம். இது வந்து கத்தரிக்காய்க்கு கொஞ்சம் சேர்க்குறேன். இங்கே இறால் குழம்புக்கு. தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இங்கே கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சமாக கறிமிளகாயும் சேர்க்குறேன். ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய்க்கு கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக மாசி கருவாடு கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தக்காளி சோஸ் சேர்ப்போம். கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இதில் பாருங்க, கத்திரிக்காயை பொறிச்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய், அதுக்கு பிறகு நெத்தலி கருவாடு ரெண்டையும் பொறிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்ப்போம். இதில் கொஞ்சமாக குழம்புத்தூள், எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர் கணக்கையில் ஒரு கொஞ்சம். இதோட ஒரு கொஞ்சமாக முதலாம்பால். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்படியே கணக்கு நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்க வேண்டியதான். நல்லா கலந்து விடுவோம்.
இங்கே தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இனி வந்து நாங்கள் இறாலை சேர்ப்போம். இந்த இறாலோட உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கன்னு பாருங்கள், கொஞ்சமாக அதையும் சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். உப்பு சேர்ப்போம், கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த இறால்லையே தண்ணி விட்டு அவிஞ்சு வரும். உப்பை சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இதை அவியட்டும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். எண்ணெய் இறக்கிட்டு எங்கெல்லாம் மாற்றுவேன். இப்போ பாருங்க, உள்ள நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். அரிசியை கழுவி எடுப்போம். அரிசியை போடுவோம். பாருங்க, நல்லாவே கொதிச்சுட்டு. உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சோறு அவியட்டுக்கு. இப்போ இறால் நல்லா அவிஞ்சு வருது. குழம்பு தூள் சேர்க்குறேன். இது சோபா சாஸ் கறி பவுடர். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நீங்களும் ஆர்டர் போடலாம். கலந்துடுவோம். தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். முதலாம் பால். புளி சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே இறால் அவியும் போதும் சேர்த்துருக்குறேன். இப்போயும் சேர்ப்போம். பார்த்துட்டு பிறகு சேர்க்கலாம். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கிறதுக்கும். இப்போ சோறு வடிப்போம். சோறு அவிஞ்சிட்டு பொன்னாங்கானி வரைய வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். பொன்னாங்கானி கீரையை இந்த மாதிரி வரைய வெட்டி வச்சுக்கல. பொன்னாங்கானி கீரையை இந்த மாதிரி வடிவா துப்புரவாக்கி கழுவி போட்டு வெட்டி வச்சுருக்குறோம் நல்ல குட்டி குட்டியாக. இதோட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதுக்கு வந்து தேங்காய்ப்பூ, மஞ்சள் தூள். இந்த டக்காண்டு அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடுவோம். கரை நேரம் அடுப்பில் வைக்காமல் அந்த என்ன சொல்கிற பொன்னாங்கானி சம்பல் மாதிரி நல்லா இருக்கும். கரை நேரம் வச்சோம்னா அதில் சத்தெல்லாம் போயிடும். அதால் தான் இப்போ கலந்து விடுவோம். இப்போ குழம்பு இறக்க போகிறேன்னு பாருங்க. குழம்பு கணக்காக வந்துட்டு குழம்பு இறக்கிட்டு இங்கெல்லாம் பாருங்க. பொன்னாங்கானி கீரையை அடுப்பில் வச்சுட்டு இறக்க வேண்டியதான். கரை நேரம் வச்சுருக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுட்டு இறக்க வேண்டியதான். நீங்கள் அதில் பாருங்கள், ஒரு ஆள் குழம்பு ரெடி ஆகிட்டு சரிங்களா. சும்மா தள்ளன்னு ரெடி ஆகிட்டு இங்கே மாற்றுவோம். இப்போ பாருங்கள், பொன்னாங்கானி கீரைக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இறக்க வேண்டியான். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள், சோறு, சம்பா அரிசி சோறு, கத்திரிக்காய் நெத்தலி கருவாடு பொரிச்சு பிரட்டி வச்சுருக்கிறேன். இங்கெல்லாம் முட்டை, பொன்னாங்கானி வர, இறாலும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு. இப்போ நாங்கள் சாப்பாடை கட்டுவோம். இது பாருங்கள் சோறு,
அதுக்கு பிறகு கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காயோட பிரட்டலோடையே நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். அப்படி நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்கள் வச்சு பாருங்கள், இதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு பொன்னாங்கானி வர இங்கால இறால் குழம்பு. அதுக்கு பிறகு முட்டை. இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்போமா? சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. இதில் வந்து 50 பார்சல் கோயிலுக்கு, அங்கால 50 பார்சல் நான் கொடுக்க போகிற சாப்பாடு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பேக்கில் கட்டி எடுப்போம். இந்த மாதிரி கடை கட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். 50 சாப்பாட்டை வந்து கொடுத்துருவேன். இங்கே கொடுத்துட்டு மிச்ச சாப்பாட்டை கொண்டு போய் நான் கொடுப்பேன் அங்கே ரோட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியாக்களுக்கு. இப்போ இதை கொடுத்துட்டு அங்கே வயசான அம்மாவாக்களுக்கு பிறகு கொண்டு கொடுப்போம். பார்த்திங்களா, இன்றைக்கி ஆக்கள் குறைவு. இன்றைக்கி திங்கக்கிழமை தானே, கிறிஸ்மஸ் ட்ரீ வேலை நடக்குது, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே தானே Sekitar bantan nih Pak. Tapi sekitar bantan itu di pelanggan Pak. Waduh. Ketinggal. Mana ini? Oh, tin. Oh, visi pakai. சரி, அவர்கிட்ட சொல்லிட்டு வரேண்ணா. தம்பி வாங்க. ஓகே, அப்படியே நாங்களும் கோயிலில் பானிஸ் வேண்டியாச்சு. அந்தோனியார படம் பானிஸ். எல்லுக்குட்டி என்ன செய்றீங்க? வாங்க. உப்பு சாப்பிட்றேன். நீங்கள் எனக்கு உப்பு மிளகு. வாங்க. பார்த்தீங்களாங்களா, அந்தோனியரப்பா கோயில் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதுதான் குண்டு வெடிச்ச இடம். நீங்கள் அந்த இடம் மட்டும் திருத்தாமல் அப்படியே இருக்குது. சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ வேலை நேற்று வளையம் போட்டிருந்தது, இன்றைக்கு மேலால் வச்சாச்சு. பார்த்தீங்களா?
அண்ணா என்ன என்ன மெக்ரோனி சாப்பிட்றீங்களா? சோறு சாப்பிட இல்லையா? அதான் மூடுங்க. அப்போ இதோட வெறுத்துற அவுட்டு. இது மைக்ரோனி என்ன? இது சோறு நல்ல முட்டை எல்லாமே இருக்கு, சாப்பிடுங்க. நூடுல்ஸ் யாரும் கொடுத்தாங்களோ? சரி, இதை மூடி வச்சுட்டு இதை சாப்பிடுங்க என்ன. விடுங்க. இதை சாப்பிடுங்க. 10 ரூபாயா? தாரம் எடுத்துட்டு வரேன். சரியா? சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கணும். சரியா? என்ன சாப்பிடுங்க. அவருக்கு யாரோ மெக்ரோனி கொடுத்துருக்கு, நூடுல்ஸ். அவருக்கு அது பிடிக்கல, முழுசி கொண்டிருக்கிறாரு. தனக்கு இது பிடிக்காதாம என்ன செய்கிறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ நான் தான் சோறு கொண்டு வந்துருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். வீட்டு காலையில் இல்லை, அங்கே கொடுக்கணும். கொடுக்கணும் ஐயா, கொடுக்கணும் எல்லாரும். இறங்கவா? சாப்பிடுங்க. இந்தாங்க. ஏன் தேத்தனை குடிக்கவா? குடிக்க கூடாது. நான் குடிக்கிறேன். 50 ரூபா இருக்கு. மீனா இது? ஓ, இறால் குழம்பு. இப்போ சாப்பாடெல்லாம் சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு. 50 சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோணியரப்பா கோயிலில் கொடுத்தாச்சு. அது வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாக்களுக்கு அந்த சாப்பாடு போகுது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் 20 சாப்பாடு வந்து நான் ரோட்டில் வளமையாக கொடுக்குற அம்மா அப்பாக்களுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு. உண்மைக்கு அவைக்கு என்ன கண்டோன்னு நிறைய சந்தோஷமாக போயிட்டேன்னு சொல்லுங்கள். நான் கரநாள் போக இல்லையா, அவைக்கு சரியான சந்தோஷமாக போயிட்டு நேற்று உங்களை பார்த்துடுறது நம்ம வர இல்லை அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து சாப்பிட்றோம். அப்படி ஒரு சந்தோஷமாகவும் ஆத்ம திருப்தியாகவும் இருந்துச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரைட்டா?